அன்பான விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீர் பரிசோதனை அப்படின்றத பத்தி பார்க்கணும். விவசாயத்துல சாயில் டெஸ்ட், அதாவது மண் பரிசோதனை எவ்வளவு முக்கியமோ, அதுக்கு ஈக்குவலா நீர் பரிசோதனையும் ரொம்ப முக்கியம். ஏன்னா பெரும்பாலான விவசாயிகள் மண் பரிசோதனை செய்றாங்க. ஆனா நீர் பரிசோதனை செய்யறத மறந்துடுறாங்க. இந்த வீடியோல நம்ம நீர் பரிசோதனை எப்படி செய்யணும், அந்த நீர்ல உள்ள வைத்து நம்ம எப்படி நல்ல நீரா அல்லது விவசாயத்திற்கு உகந்ததா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நம்மளோட சேனல் வேளாண் பீடியா அப்படின்ற யூடியூப் சேனல் நிறைய விவசாய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. அனைத்து விவசாய நண்பர்களும் கொஞ்சம் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்சா பெல் பட்டனை அமுக்குங்க, ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களை, விவசாய தகவல்களை நாங்கள் தருவோம். இப்போ விவசாயத்துல மண் பரிசோதனை மாதிரி நீர் பரிசோதனை முக்கியம்னு சொன்னோம். நீர் பரிசோதனை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு போர் வெல்லா இருந்தாலும் சரிதான், அல்லது ஓப்பன் வெல்லு அல்லது டேங்க் வாட்டர் எதுவாக இருந்தாலும் எப்படி நீர் பரிசோதனை செய்யணும்னா, பாசனத்திற்கு பயன்படுத்தும் குழாயை 5 முதல் 10 நிமிடங்கள், ஃபர்ஸ்ட் 5லிருந்து 10 நிமிஷம் டேப்பை ஓட விடணும். ஓட விட்டோம்னா தண்ணிலாம் போய்கிட்டே இருக்கும் இல்லையா? 10 நிமிஷத்துக்கு பிறகு சுத்தமான 1 லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டில் எடுக்கணும். 1 லிட்டர் பாட்டில் நம்ம சுத்தம் பண்ணி அந்த 1 லிட்டர் பாட்டில் எடுத்துக்கிறணும். பாட்டில 2லிருந்து 3 முறை அந்த நீரால கழுவணும். ஏன்னா அதுல ஏதாவது கெமிக்கல்ஸ் அந்த பாட்டில் இருந்தாலும் அதை கழுவும் போது அந்த நீரை சரி அந்த கெமிக்கல்ஸ்லாம் போயிடும். அப்புறம் அதுக்கு பிறகு பாட்டிலை அந்த தண்ணியில முழுமையாக நிரப்பணும். தண்ணீரால் நிரப்பவும். இப்போ தண்ணீரில் நிரப்பிட்டோம். நிரப்பின பிறகு அதை லேபிள் பண்ணணும். லேபிள் என்ன பண்ணணும்? விவசாயியின் பெயர் கொடுக்கணும். அது லேபிள் மாதிரி பண்ணி அதில் பென்சில் எழுதுங்க. ஏன்னா பேனால் எழுதுனா அழிஞ்சு போயிடும். அல்லது பேனால் எழுதுனா மேலே செலோடாப் வச்சு ஒட்டிக்கலாம். கிராமம், அவரோட பெயர், அதுக்கப்புறம் கிராமம், அப்புறம் தேதி, எந்த தேதியில் எடுத்தோம், போர்வெல்லா அல்லது வெள்ளா அல்லது என்ன பயிர் வச்சிருக்கீங்க, இது எல்லா டீட்டெயிலுமே அதில் எழுதி பக்கத்தில் உள்ள சாயில் அண்ட் வாட்டர் டெஸ்டிங் லேபரேட்டரி, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே சாயில் அண்ட் வாட்டர் டெஸ்டிங் லேபரேட்டரி இருக்குது. அங்கே கொண்டு போய் கொடுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா கேளுங்க, நாங்கள் தகவல் கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி உரம் அண்ட் ரசாயன பொருட்களை கலந்த பாட்டிலை நம்ம பயன்படுத்தக்கூடாது. தெளிவான பாட்டிலை பயன்படுத்தணும். இப்போ அதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் அவங்க எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச் எடுப்பாங்க. பிஹெச்னா என்னது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கார அமிலத்தன்மை. ஈசி எடுப்பாங்க. ஈசினா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. அதுக்கடுத்து டோட்டபிள் டிசால்புள் சால்ட், டிடிஎஸ்மாங்க. அப்புறம் சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ, ஷர்ரு. அப்புறம் குளோரைடு, பைகார்பனேட், இந்த எல்லா டீட்டெயிலுமே என்னென்ன கெமிக்கலு எது இருக்குது அப்படின்றத பற்றி எடுப்பாங்க. அப்புறம் போரானு, சோடியம், கால்சியம், மக்னீசியம், டோட்டல் ஹார்ட்னஸ், இதை எல்லாத்தையும் பற்றி எடுப்பாங்க. இப்போ ஒவ்வொன்றும் எவ்வளவு இருந்தால் பயிருக்கு நல்லது, எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈசி சொன்னோம் இல்லையா? ஈசிங்கிறது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. அப்படின்னா என்னன்னா, நீரின் மொத்த உப்புத்தன்மையை மதிப்பிடும் பேராமீட்டர். நீர்ல மொத்தமா எவ்வளவு உப்புத்தன்மை, மொத்த உப்புத்தன்மை, அதான் ஈசி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதை 0.7, அந்த நம்பர் 0.7 டிஎஸ் பெர் மினிட் அப்படி இருந்துச்சுன்னா நல்லது அப்படிம்பாங்க. அல்லது 0.7லிருந்து 1.5 வரைக்கும் நார்மல். ஓகேங்களா? 1.5ல இருந்து உங்களுக்கு 3 அளவு ஈசி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் அதிகமான உப்புத்தன்மை இருக்குன்னு அர்த்தம். 3க்கு மேல உங்களுக்கு ஈசி இருந்துன்னா உப்பு பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும்னு அர்த்தம். உடனடியாக நம்ம அதை உப்புத்தன்மையை குறைக்கிறதுக்கு சரி பண்ணணும். 0.7லாம் இருந்துச்சுன்னா பொதுவாக ரொம்ப ரொம்ப பயிருக்கு நல்லது. ஈசி கம்மியா இருக்கும்போது பயிர் உப்புத்தன்மை கம்மியா இருக்குன்னு அர்த்தம், நல்லது. அது ஈசி 3க்கு மேல போயிருச்சுன்னா அந்த தண்ணி விவசாயத்திற்கு உபயோகப்படுத்த முடியாத தண்ணி ஆயிடும். ரெண்டாவது நம்ம என்ன சொன்னோம்? டிடிஎஸ் அப்படின்னும். டிடிஎஸ்னா டோட்டல் டிசால்வ்டு சால்ட். டோட்டல் டிசால்வ்டு சால்ட், அதான் டிடிஎஸ் வாங்க. நீரில் கரைந்துள்ள மொத்த உப்புக்கள் அல்லது அதுல என்ன கரைஞ்சிருக்கு, மொத்த உப்புக்கள் அல்லது கனிமங்களின் அளவு என்ன அப்படின்றதான் டிடிஎஸ். இது பிபிஎம்ல சொல்லுவாங்க. பிபிஎம்னா பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படிம்பாங்க. அது 450 பிபிஎம்க்கு கீழே இருந்துச்சுன்னா நல்லதுங்க. அதே 450லிருந்து 1000 பிபிஎம் இருந்ததுன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம்.
1000 2000 ppm இருந்துச்சுன்னா கொஞ்சம் டேஞ்சர் ஜோனை வந்து நம்ம நெருங்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். மோர் தென் 2000 ppm இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப உப்பு பிரச்சனை அதிகமானது அப்படின்னு இருக்கலாம். டிடிஎஸ் என்பது மில்லிகிராம் பெர் லிட்டர் அல்லது ppm, அதாவது எத்தனை மில்லிகிராம் வந்து கெமிக்கல் இருக்குது 1 லிட்டர் தண்ணிக்கு உப்புத்தன்மை இருக்குது அப்படின்றதான் பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படிம்பாங்க. ஓகேங்களா. ஈசி பொதுவாக வந்து நம்ம டிஎஸ் பெர் மீட்டர்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி வந்து இதை வந்து டிடிஎஸ் வந்து ppm அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து எஸ்ஏஆர் சொல்லும் இல்லையா, எஸ்ஏஆர் என்னன்னா சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ, எஸ்ஏஆர் அது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். எஸ்ஏஆர்னா சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ, அதாவது சோடியம்ன்ற உப்பு வந்து நீரில் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றது அர்த்தம். சோடியம் அது ஏற்கனவே நம்ம மண்ணிலேயே பார்த்துருப்போம் சோடிக் சாயில்னு, அதே மாதிரி இதில் இருந்துச்சுனாலும் பார்க்கணும் எவ்வளோன்னு. அந்த ரேஷியோ வந்து லெஸ் தேன் 3 இருந்துச்சுன்னா நல்லது அப்படின்னு அர்த்தம், மிகவும் நல்லது. 3.6னா ஓகே, 6.9னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும், 9 to 12னா அதிக கவனம், மோர் தென் 12 வந்து உங்களுக்கு சர் ரேஷியோ காட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து அது உப்பு தன்மையான தண்ணீர். விவசாயத்திற்கு வந்து பண்ணினீங்கன்னா பயிரில் வந்து காய்ச்சல் ஏற்படக்கூடிய அதிவு அதிகமாக இருக்கும். அதனால வந்து நீங்கள் தண்ணியை வந்து ட்ரைனேஜ் பண்ணி இந்த உப்புத்தன்மையோட அளவை வந்து குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கடுத்து குளோரைடோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத அந்த ரிப்போர்ட்லேயே சொல்லிடுவாங்க. குளோரைடு அதிகமாக இருந்தால் நுனிக்கருகள், இலைக்கருகள் போன்ற பிரச்சனைகள் வரும். அதாவது 70 மில்லிகிராமுக்கு பெர் லிட்டருக்கு கீழே இருந்துச்சுன்னா குளோரைடு வந்து நல்லதுங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா வந்து உப்புத்தன்மை இருக்கு, செடி வந்து கருகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து பைகார்பனேட் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். பைகார்போனேட் இது இருந்துச்சுன்னா கால்சியம் மெக்னீசியம் அவைலபிலிட்டி பாதிக்கப்படும். 90 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி போரானும் முக்கியம். போரான் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் போரான் அதிகமாக இருந்தாலும் சென்சிட்டிவ் கிராப் வந்து பாதிக்கப்படும், அழுகல் கருகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அன்பான விவசாய நண்பர்கள், எப்படி வந்து நம்ம சாயில் டெஸ்ட் பண்றோமோ அதே மாதிரி வந்து வாட்டர் டெஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அனைத்து விவசாய நண்பர்களும் நீங்க வந்து 1 லிட்டர் தண்ணியை வந்து நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி எடுத்துட்டு போய் பக்கத்தில் உள்ள டைரக்டர், உங்கள் ஆஃபீஸ் இருக்கும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்கும், அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இந்த சாயில் டெஸ்டிங் லேப், வாட்டர் டெஸ்டிங் லேப் எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. வெறும் 30 to 50 ரூபா தான் நினைக்கிறேன் நான். அங்கே கொடுத்து உங்கள் சாயிலில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதே மாதிரி தண்ணியில் வந்து என்னென்ன உப்புத்தன்மை இருக்குது அப்படின்றத கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்தமான அவங்களே வந்து ரெமிடிஸும் கொடுப்பாங்க. அந்த ரெமிடிஸை பயன்படுத்தி தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக்கி பயன்படுத்தணும். இதில் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா 944 33 58 494 நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பி உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி விவசாய நண்பர்களே.